பங்களாதேஷோட அருமை பெருமைகளை பேசணும் அப்படின்னா, பங்களாதேஷ்காரனே ஒரு 2 நிமிஷம் யோசிப்பான். எத சொல்றது? இருந்தால்ல சொல்றது அப்படின்னு. ஆனா, சில காலங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அப்படின்னு முடிக்கிறக்குள்ள, அவன் இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிய துண்டு துண்டா வெட்டி முன்னேறி போய்க்கிட்டு இருக்கான் தெரியுமா? நீங்கலாம் என்ன பண்றீங்க? அப்படிம்பாய்ங்க. நீ இதத்தானடா சொல்லுவ. எப்ப கேளு சீனாக்காரன் 50 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டான். ஸ்ரீலங்காக்காரன் மிரட்டுறான். பங்களாதேஷ்காரன் டெக்ஸ்டைல்ல கொடியேத்தி பறக்குறான். பாகிஸ்தானோட ஷேர் மார்க்கெட் மேல போகுது. ஆப்கானிஸ்தான் கரன்சியோட ரேட் கூடி போச்சு. இந்த மாரி ஊர்ல ஒண்ணுமில்லாத செய்திய தூக்கிட்டு வந்து கொட்டுறது தானடா அவங்க வேலை அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். இப்படிலாம் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஈடு குடுத்து, இல்ல இவர்களுக்கெல்லாம் முதலாளி அப்படின்னு பார்த்தோம்னா யாரு அப்படின்னா, சீனா வளருது அப்படின்னு சொல்லி உலகம் பூரா உட்கார்ந்து ஆர்டிக்கல் எழுதக்கூடிய பயலுக தான். ஆனா, இவர்கள் அம்புட்டு பேருக்கும் பெரிய ஆட்கள் நாங்க, தீனி போடுறோம் அப்படிங்கிற மாரி தான் பங்களாதேஷ் சமகாலங்கள்ல வாய் நேரடியாவே பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு கேட்டா, 4 நாள்ல இந்தியாவோட 4 பிராந்தியங்கள பிடிச்சிருவோம். ஏன் 2 நாள்னு சுருக்கிக்கயேன் அப்படிங்கிற மாரி தான் கேள்விப்படும்போது நமக்கு இருந்துச்சு. இது பத்தாது அப்படின்னு துருக்கிட்ட இருந்து ஒரு ஆளில்லா விமானத்த வாங்கிட்டு வந்தாங்களோ, வாடகைக்கு எடுத்துட்டு வந்தாங்களோ, இல்ல எர்டோகன் நெறைய இடத்துல சம்பாரிச்சுட்டோம். இந்தியா எல்லைகள்ல கொஞ்சம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சு குடுத்து விட்டாரோ என்னமோ! அதெல்லாம் வச்சு படம் காட்டுனாய்ங்க. இப்ப எல்லா படத்தையும் காட்டிட்டு ரியாலிட்டிய நோக்கி வராய்ங்க. என்னடா ரியாலிட்டி அப்புட்ன்னா, எப்படியாச்சும் எங்களுக்கு அரிசி குடுங்க எஜமா அப்படின்ட்டாய்ங்க. ஏன்டா கரண்ட்ட குடுத்து, அத காசு கேட்டு கட் பண்ணா, ஓவரா வாய் பேசுன, எங்கெங்கேயோ போயி அத பத்தி பேசுன, யார் யாரையோ கூட்டிட்டு வந்த, இது பத்தாது அப்படின்னு எல்லைகள்ல ஒரு ஆளில்லா விமானத்த பறக்க வச்சு, என்னமோ அந்த பூமியில தங்கம் இருக்கு, பெட்ரோல் இருக்குங்கிற மாரி சீன போட்ட, இப்ப என்னடா எங்ககிட்டயே வந்து கேட்குற, ஓட்றா அப்படின்னு சொல்லி டெல்லி பத்தி விட்டுருச்சு. தரமாட்டேன்ட்டோம். அதாவது எடுத்த வேகத்திலேயே தரமாட்டோம் அப்படின்னு நம்ம பெரிய அளவுல சுத்தி உள்ள நாடுகளுக்கு சொல்றதே இல்ல. டெல்லிக்கிட்ட அந்த பழக்கமே இல்ல. நம்மலாம் கூட திட்டுவோம். ஒரு 10 நாளாச்சும் அவன காய போடேன். அப்பதானே அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு. ஆனா ராஜதந்திர விளையாட்டுல எப்படி விளையாடணும்னு டெல்லிக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அடுத்த வரி கடந்து போயிருவோம். அப்பேற்பட்ட மனுஷனுங்களே, இந்த பங்களாதேஷோட அரிசி விவகாரத்துல நோ அப்படின்னு சொல்ட்டார்கள். நோன்னு உடனே சொல்ட்டார்கள். வெயிட் பண்ணி தள்ளி போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பொறுமையா அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு நோடா 10 நாள் கதர்றா, மிச்சத்த அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்ட்டார்கள். அதே மாரி இந்த ஆளில்லா விமானத்த எல்லைகள்ல பறக்க விடுறதுக்கு பதிலடியா, எல்லைகள்ல ஃப்ரண்ட் லைன்ல நோக்கிய படைகள நகர்த்தினார்கள். அது பங்களாதேஷ்க்கு ஒரு பேர் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன் அப்புட்ன்னா, இந்தியாவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது, இப்ப அங்க உள்ள சிறுபான்மையருக்காக தனி நாடு செட் பண்ற ஒரு மூட்ல இருக்கும். அதே மாரி அதுக்கு ஈக்குவலாவே இப்ப அரக்கன் ஆர்மிய வச்சு விளையாடவும் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் எப்படி சர்வதேச சூழ்நிலை ரொம்ப முக்கியம். அமெரிக்காவ பொறுத்தவரை அவர்களும் ஒரு தனியா ஒரு தீவ செட் பண்ற முடிவுல இருக்கார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யாருக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கோ, யாருக்கெல்லாம் திட்டம் தீட்டுற வலிமை இருக்கோ, அவர்கள்லாம் பொழச்சு அந்த நிலப்பரப்ப தன் வசமாக்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். எல்லா பக்கமும் நடக்கக்கூடியது தான். அந்த தியரிய நோக்கி போகும்போது, முதல் ஆளா ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து வலுவான இந்திய ராணுவத்த நிறுத்தும்போது, பங்களாதேஷ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. தேவையில்லாம இந்த எர்டோகன் பேச்ச கேட்டு, இந்த பொம்மை விமானத்த பறக்க விட்டோமோ! அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சிருப்பாய்ங்க. ஆனா, அது பொம்மை விமானம் கிடையாது. ஊர் பூரா மைலேஜ் எடுத்த ஒரு ஆளில்லா விமானம் தான். பைராக்டர் தான். இப்ப அதுதான் சிக்கிக்கிச்சு இந்தியா கிட்ட. என்ன அப்படின்னா, அதோட சிக்னல்கள பெரிய அளவு ட்ரேஸ் பண்ணி இந்தியா பல வேலைகள பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கிட்டு வந்து பறக்க விட்டது ஒரு குத்தமா? அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு. பைராக்டர பெரிய அளவு எல்லா பக்கமும் மைலேஜ் எடுத்தாய்ங்க. ஆனா எங்க அப்புட்ன்னா, நேரடி யுத்த களத்திலே, குறிப்பா உக்ரைன் யுத்த களமாகட்டும், அதுக்கடுத்து அசர்பைஜான், அர்மேனியா யுத்த களம் 2லயும் பெரிய அளவு மைலேஜ் எடுத்து எர்டோகன் நல்லாவே கல்லா கட்னாரு. கல்லா கட்னதோட முழு வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால தான் ஒண்ண இந்த பக்கம் அந்த கல்லா கட்டுனதுல கொஞ்சூண்டு செலவு பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா பங்களாதேஷ் ரூ. 1 குடுக்க போறதில்ல. அவனே அரிசிக்கு வந்து நிக்கிறானே. அப்புறம் எங்கிட்டு இந்த பில்ல செட்டில் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப அந்த டெக்னாலஜி இந்தியா சார்ந்து இந்திய கைகளுக்கு வருது அப்படிங்கிறது. அதாவது அந்த சிக்னல்கள உருவ ஆரம்பிச்சிருக்கும். நாள பின்ன இத பாகிஸ்தானுக்கு குடுத்தாலும் பிரயோஜனமே இல்லடா தம்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ராணுவம் பல ஏற்பாடுகள
1, 2 மணி நேரத்திலே உருவிருச்சு அப்படிங்கிற செய்தி டெல்லியில ஸ்ட்ராங்கா அடிபடுது. இந்த காலகட்டம், இந்த ஆளில்லா விமானத்துக்கு எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறது தரையில வலுவா குடுத்தோம், பதில் நடவடிக்கை. அது போக இந்த ஆளில்லா விமானத்தோட சிக்னல்கள பெரிய அளவு ட்ரேஸ் பண்ணி டேட்டாக்கள புல் பண்ணி வச்சுட்டோம். இனிமே அப்கிரேட் வெர்ஷன் போனாலும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில பாகிஸ்தானுக்கோ, சீனாக்கோ துருக்கி வித்தாலும் புண்ணியம் இல்லாம போகும் அப்படிங்கிறதா, இது நமக்கு வழியக்க வந்த ஒரு விஷயத்துல டெல்லி மைலேஜ் எடுத்துருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்து இப்ப அரிசி தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு 10 நாள் காய போட்டு யூனுஸுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டு, "அரிசி தரோம்டா" அப்படின்ட்டோம். ஆனா பின்னாடியே பட்டியல்ல ஏகப்பட்ட லிஸ்ட் இருந்துச்சு. அதுல 2ஆவதா இருந்தது. 2ன்னு வச்சுக்கலாம். இல்ல அதுதான் முதல்ன்னு வச்சுக்கலாம். இல்ல முதலுக்கு அர்ஜென்ட் அப்படின்னு அத வச்சுக்கலாம். என்னடா அது அப்படின்னா, மருந்து தான். மருந்துக்கே நோன்ட்டோம். அரிசி தரோம் அப்படிங்கிறத டெல்லி இப்ப சொல்லியிருக்கு. ஆனா கேட்ட அளவு தருதா? 50,000 டன்னுக்கு மேல கேட்டிருக்காய்ங்க அப்படிங்கிறார்கள். அந்த அளவு தருதா? தெரியல. ஆனா தரோன்ருக்கோம். ஆனா அத காட்டிலும் இல்ல அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தியாவசியமான மருந்து பொருள் நோன்ட்டோம். அதுக்கடுத்து என்ன இருக்கும்? அதுக்கடுத்து லிஸ்ட் எல்லாமே இருக்கு. இல்லாத பொருள்னு ஒண்ணு தேடணும். அதெல்லாம் இல்லவே இல்லடான்ட்டோம். மருந்துக்கே செக் வச்சுட்டோம். இப்ப யூனுஸோட நிலைமை திண்டாட்டம். அந்த திண்டாட்டம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்க குறி வச்சு இந்தியா அடிக்குதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். யூனுஸ் பெரும்பாலும் முதல்ல இருந்து ஆரம்பிச்ச எல்லா வேலைக்கும் டெல்லி சரியான பதிலடிய குடுத்துக்கிட்டே வருது. உதாரணமா ஷேக் ஹசீனாவ ஒப்படைங்க அப்படின்னு திமிரா பேசுனாய்ங்க. இப்ப ஷேக் ஹசீனாவே மீண்டும் போய் ஆள்றதுக்கான வேலைய ட்ரம்ப் நிர்வாகத்தோட இந்தியா சைலன்ட்டா ராஜதந்திர ரீதியில நகர்த்திக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து அங்க உள்ள சிறுபான்மையர தாக்கி பார்த்தார்கள். அங்க நிலப்பரப்பையே பிரிச்சு சிறுபான்மையருக்கு தனி நாடு உருவாக்க இந்தியா தயாராகிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து தேவையில்லாம இந்தியாவோட 4 பிராந்தியங்கள பிடிக்கிறோம் அப்படின்னார்கள். இந்தியா டக்குன்னு அரக்கன் ஆர்மிய உள்ள அனுப்பிச்சு பங்களாதேஷோட ஒரு பிராந்தியத்த முழுக்க அவர்கள் கண்ட்ரோல்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம். மிச்சமும் முன்னேறக்கு எல்லா ஏற்பாடும் தயார். இதுக்கு நடுவுல ஆளில்லா விமானத்த பறக்க விட்டார்கள். டக்குனு ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போய் இந்திய ராணுவத்த நிறுத்திட்டோம். என்ன அங்கேருந்து எவ்வளவுதான் நீ வேடிக்கை பார்ப்ப? இல்ல இங்க 10,000 வீரர்கள் இருக்கார்கள், 1,00,000 வீரர்கள் இருக்கார்கள்னா, பட்டுன்னு அந்த பக்கம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்ணிருவியா? போடா லூஸ் பயலே அப்படின்னு சொல்லாத குறையா டெல்லி இறங்கி அடிச்சிருக்கு. ஆனா இது மட்டும் பத்தாது. இந்த ஆளில்லா விமானத்த குடுத்தவன் யாரு? அப்படின்னு சொல்லி அதோட ஒட்டுமொத்த சிக்னல்களையும் ட்ரேஸ் பண்ணி, இப்ப அத ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அன்அஃபிஷியலா கசிய விடுறதும் டெல்லி தான். இப்ப இந்த பைராக்டர் எங்கெங்க மைலேஜ் எடுக்குமோ, அங்க பூரா ஆட்டோமேட்டிக்கா துருக்கி போற இடம் பூரா நமக்கு நண்பர்கள் கூட்டமா தான் இருக்கும். சிக்னல டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். பைராக்டர சுட்டு வீழ்த்திருவாய்ங்க. பைராக்டர சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம், துருக்கிக்கு எடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படிங்கிறது கணிசமா கட் ஆகும். என்னைக்கெல்லாம் துருக்கி இந்தியா கூட வம்பிழுக்குதோ, அன்னைக்கெல்லாம் டெல்லி கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்தியாவுக்கு பக்கத்திலேயே வந்து இவ்வளவு நாள் வெளியில ரொம்ப தூரத்துல இருந்து வாய் பேசுனதுக்கு தான் இம்புட்டு விஷயங்கள். இந்தியாவுக்கு பக்கத்திலேயே வந்து செய்யும்போது துருக்கி சிக்காம இருக்குமா? மொத்தமா சிக்கிருச்சு. துருக்கியோட ஒட்டுமொத்த மைலேஜையும் எர்டோகன் பறிகொடுத்துட்டார் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. எர்டோகனும் காலி, பங்களாதேஷும் காலி. எப்ப? ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற மாரி இந்தியா தாறுமாறா சம்பவம் பண்ணியிருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.